சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 14/12/2024 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். சதுர்த்தசி திதி இன்று மாலை 4:59 வரை. ரோகிணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:57 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகவும் உகந்த நாளாக அமையும். அதன் மூலமான பணவரவுகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதனை அடுத்து இந்த 3 நட்சத்திரக்காரர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் சுப விஷயங்களை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் உச்ச நிலையில் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே பண வரவு நல்லா இருக்கும். நம்முடைய உழைச்ச பணம் நமக்கே திரும்பி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு வேலைக்கு கொடுத்தேன் அல்லது கைமாத்தத்தாங்க வாங்கிட்டு போனார், சும்மா ஒரு வட்டி கட்டிக்குன்னு கூட கொடுக்கல, சும்மா அந்த தந்துடுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போனார். போன மச்சான் போன கதை தான், திரும்பி பணமே வரல, அவர்கிட்ட கேட்டால் கூட ஏதோன்னு இழுக்கிறார் என்கின்ற மாதிரியாக பணத்தை கொடுத்து விட்டு ஏமாந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பண வரவுகள் திரும்ப வரக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய, இன்றைக்கே பணம் வந்துரும்னு இல்லைங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது வரக்கூடிய அமைப்புகள், அல்லது இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன் இவர் மூலமாக அந்த பணத்தை திருப்ப வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்பது மாதிரியான பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கு இருந்த சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு இணக்கமற்ற சூழ்நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் பேசினாலே சண்டை வந்துடுது, அல்லது எதையுமே சொல்ல முடியல, ஏதாவது ஒரு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல்கள் தான் இருக்குது. இந்த மாதிரியான குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்கார தம்பதியினர் அனைவருக்குமே கணவன் மனைவி இருவருக்குள்ள ஒரு மாதிரியான இணக்கமான நல்ல சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் நாம் இருவராக இருந்தாலும் நாம் மனதால் குணத்தால் ஒருவராக இருந்தால் மட்டுமே பிள்ளை குட்டிங்களை காப்பாற்ற முடியும், குடும்பத்தை நல்லா கொண்டு போக முடியும் என்கின்ற உணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. இன்னும் பார்த்தா 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சுக்கிரன் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பு. அதன்படி பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க, எல்லா மேஷராசிக்காரர்களுடைய தொழில் நிலைமைகள் இன்றைக்கு நல்லா இருக்கும். 2 10ஆம் இடங்களோடு இன்றைக்கு குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டு இருக்கிறார்களா. ஆக தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள் போன்றவைகளில் கடந்த காலங்களில் சங்கடங்கள் போன்றவைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த சங்கடங்கள் தீரக்கூடிய ஆரம்ப நாளாகவே இந்த நாள் அமையும். என்ன 2 வாரத்திற்குள்ள அந்த தொழில் சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்பு. ஒரு பணவரவுகள், ஏற்கனவே சொன்னது மாதிரி பணவரவுகள் வந்தாலும் கூட அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இருக்கின்ற ஒரு நிறைவான நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. சந்திரன் உச்சமாக இருக்கிறார், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் அவர் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக ராசி இன்றைக்கு மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. ராசி சுபத்துவத்தை அடைஞ்சால் என்ன நடக்கும்? மனசும் உடம்பும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஒரு 60 வயசு ஆனவருக்கு கூட ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, எண்ணியது நடக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு. அதாவது எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலும், ராசிநாதனை குறிபார்த்து ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலும் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான மாற்றம் உள்ள இனிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைந்திருக்குங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போலையும் இருப்பிடம் தகுதிக்கேற்றாற்
போலையும் உங்கள் ஜாதகத்தில் பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபக்தி அமைப்புகள் எத்தனை வலுவாக இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல அவரவர்களுடைய அத்தனை அமைப்புகளும் இஷ்டப்படி நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், எத்தகைய வழிகாட்டுதலின் மூலமாக எங்கே போகிறோம், நம்முடைய கோல் என்ன, லட்சியம் என்ன என்பதில் ஒரு திருப்தி இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தை இன்றைக்கு குருவும் பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனும் பார்க்கறதுனால இன்னார்தான் வாழ்க்கை துணை என்கின்ற ஒரு நிச்சயமான ஒரு அமைப்பு. அதாவது ஏதேனும் ஒரு சூழலில் நமக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை துணையை பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு. இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், இதற்கு அப்பா அம்மா இன்னைக்கு அல்லது நாளைக்கு சம்மதம் கொடுத்துருவாங்க போல தெரியுது, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஊன்னு சொல்கிறாங்க என்கின்ற மாதிரியாக எதிர்கால வாழ்க்கை துணையை நாம் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தம்பதிகளுக்கு இன்றைக்கு ஒரு நிலையில் ஒரு நல்ல சுலபமான சுமூகமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கணிதம் சார்ந்த துறைகளில் இன்றைக்கு ஈடுபாடுகள் வரும். செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணக்கு கணிதம் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு மனது நல்ல விதமாக வேலை செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம். ஒரு பண வரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உண்டு. 5, 7, 9 குரு பார்க்கறதுனால பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, திருமண அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஏதேனும் ஒரு சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்காதவர்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்க அல்லது ஒரு வேலை அமைப்புகள் கல்வி அமைப்புகளில் தடைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த கிட்டாத பாக்கியங்கள் அத்தனையும் சகலவிதமான நல்ல அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய ராசி சுபத்துவம் அடைந்திருக்கின்ற பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் அனைத்தும் சுகங்களாக சுபங்களாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னொன்று 8, 12ஆம் இடங்கள் குருவின் சுக்கிரனின் தொடர்பால் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன. ஆக 6, 8, 12 போன்ற அமைப்புகள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாள். கையில் இருக்கிற பணத்தை முழுவதுமாக செலவு பண்ணி ஒரு வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது போன்றவைகளுக்கு பிளான் போடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காசு பணம் காலியாகத்தாங்க செய்யும், ஆனால் ஒரு நல்ல விஷயத்திற்காக காலியாகும். பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே அப்படியே இருக்க முடியாது இல்லையா? என்றைக்காவது அந்த பணம் உபயோகமான நல்ல வழிகளில் செலவாகணும் இல்லையா? உபயோகமான நல்ல விஷயங்களில் இன்றைக்கு செலவாகக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் உச்ச நிலைமையில் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பிறந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே மதுரையில் பிறந்தாங்க, நான் சென்னையில் இருக்கிறேங்க, திருச்சியில் பிறந்தேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன். இந்த மாதிரி பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய அங்கேயே செட்டிலாக இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த 2 வாரத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத சந்திப்புன்னு சொல்லலாம். என்றைக்கோ ஒரு நாள் முயற்சி பண்ணி முடியாத ஒரு விஷயம் அப்படியே தொடர்ந்து நல்ல விதமாக தாங்க முயற்சி பண்ணால் டக்குன்னு அது மாதிரி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு என்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு தானாக தேடி சக்ஸஸை வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஆகவே ஒரு இன்ப அதிர்ச்சிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாளை அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் சொல்லலாம். சிலருக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகளில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் விலகும். விசா கிடைக்காமல் இருந்தவர்கள் அவ்வளோ பேருக்குமே விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடுக்கு போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டிலே இருந்துடணும் என்கின்ற முயற்சி இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நாளைக்கும் இந்த நாள் அமையும். அதை போலவே ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே இருக்கிற இடத்துலையே நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல தொழில் அமைப்புகள், குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்ததில் பிரிய அமையக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சரியாக சேரக்கூடிய நிலைகள் என எல்லாமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கூடுதல் செலவுகள் இருந்தாலும் கூட கடன் வாங்கக்கூடிய தேவைகள் இல்லாமல் செலவுகள் இருக்குது, அதுக்காக கடன் வாங்கித்தான் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுமானா நிச்சயமாக கிடையாதுங்க. நல்ல வருமானம் இருக்கக்கூடிய குருச்சந்திர யோகம் 12ஆம் இடத்தில் வலுவாக அமைந்திருக்கக்கூடிய வருமானத்திற்கேற்ப செலவும் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். ராசிநாதன் இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார். கூடவே அவர் சுபரோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்திலே இருக்கிறார். அவரே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்பது அப்படியே எல்லா நிலைமைகள்லையும் உங்களுடைய மனசை சாந்தப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய, உடலை ஆறுதல் பண்ணக்கூடிய யோக அமைப்புகள் நடக்கக்கூடிய, எல்லாமே மனமும் உடலும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல வேற இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் இல்லையா, எதிலும் வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 2 வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் வயதிற்கேற்ற வகையில் நல்லா இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை. ஏன்னா அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதகமற்ற பலன்கள் 2023, 24 உங்களுக்கு முழுமையாக நடந்துகிட்டு இருக்கு. வருகின்ற 2025 இதோ 15 நாளில் உங்களுக்கு புது வருடம் பிறக்க போகிறது. இந்த புது வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களை இப்போது பீடித்திருக்கின்ற சாதகமற்ற தன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி அப்படியே விலகிறார் இல்லையா. அப்போ இன்னும் ஒரு 3 மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும். அந்த 3 மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அடிப்படை அமைப்புகள், இப்போது இருக்கக்கூடிய சோகங்கள் அத்தனை அமைப்புகளும் அப்படியே விலகக்கூடிய, வேதனைகள் தீரக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கான ஒரு ஆரம்ப கட்டங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் எதில் தோல்வி அடைஞ்சிங்களோ அதில் வெற்றிகள் அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அண்ணன் அக்காள் போன்ற மூத்தவர்களுடைய உறவுகள் நன்றாக இருக்கும். குடும்பம் பிரிஞ்சிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பிரிய வேண்டாம், நல்லது நடக்கும் அப்படிங்கிற பொறுமை காக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் இணக்கமாக இருக்கும். இதுவரைக்குமே பணத்தை கண்ணிலே பார்க்க முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனாலும் அதற்கான லாபங்கள் இல்லாமல் இருக்கிறேன் என்பது போன்ற வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய ஜீவன அமைப்புகள் எல்லாத்திலுமே லாபங்கள் வரக்கூடிய நாளாக 11ஆம் இடத்துல சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறனாலையும் ராசிநாதனாகி அவர் உச்சமாக இருக்கின்றதுனாலையும் எது நமக்கு சரி வரும், எது நமக்கு சரியானது என்கின்ற தெளிவுகள் இருக்கக்கூடிய சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஞானக்கண் திறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவ்வளவு நாள் இந்த பாதையிலேயே போய்கிட்டு இருந்தோம், அப்படி ஒன்றும் சரியாக இல்லை, டக்குனே அந்த ரூட்டை மாற்றி பார்த்தா என்ன, இப்படி அதை செஞ்சு பார்க்குறதன் மூலமாக இனியாவது நமக்கு நல்லது நடக்குதா பார்க்கலாம் என்பது மாதிரியான சில பல விஷயங்களில் தெளிவுகள் ஏற்பட்டு அதை மாற்றி அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வயதிற்கேற்ற வகையில் திருப்திகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரியவர்கள் அனைவருக்குமே சிறியவர்களை பார்த்து சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கடன் நோய், வம்பு வழக்கு போன்றவைகள் விலகக்கூடிய, எதிர்ப்புகள் அடிபணியக்கூடிய நல்ல நாளுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு கேந்திரத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய யோகாதிபதி கிரகம், பஞ்சமாதிபதினு சொல்லுவோம், 5 10ஆம் இடத்திலிருந்து அங்கே விரையாதிபதியாகிய சந்திரன் என்கிற இடத்துல 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் என்று சொல்லப்படக்கூடிய அந்நிய நாடுகளிலிருந்து பொருள் வாங்கிறது, இங்கிருந்து பொருளை அனுப்புறதுன்னு சொல்லப்படக்கூடிய வெளி மாநிலங்களுக்கு கூட அனுப்பப்படக்கூடிய, அதாவது ஒரு தூர இடத்திற்கு பொருளை அனுப்புகின்ற தொழில் அமைப்புகளோடு இருப்பவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மகத்தான மாற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அனைவருக்கும் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பொறுமைசாலிகளாக இருக்க மாட்டீங்க. டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முடிக்கணும். அதே மாதிரி டக்கு டக்குன்னு விஷயங்கள் முடியக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்குது. அவங்கவுங்க என்னென்ன தொழிலில் இருக்கிறீங்களோ, குறிப்பாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ராசியான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு பைக் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன், பஸ் வச்சுருக்கிறேன், லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி எப்போதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தொழில்களை நடத்தக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே மாறி லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மாணவர்களுக்கு கல்வி மேன்மை வலுவாக இருக்கக்கூடிய நாளுங்க இன்றைக்கி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்றைக்கு கல்வி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்த வாரத்திலேயே ஸ்கூல் மற்றும் காலேஜ், கல்லூரி போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு, ஆசிரியர்களுடைய மதிப்பில் கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களே நல்லவைகள் நடக்கும். மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இப்போது தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பிஹெச்டி பண்ணலாம், எம்ஃபில் பண்ணலாம், எம்ஏ பண்ணலாம், எம்எஸ்சி பண்ணலாம், எம்காம் பண்ணலாம் போன்ற பிஜி
போன்ற அமைப்புகளில் என்ன பண்ணலாம் படிக்கலாம் என்பது போன்ற குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வாகனம் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆட்டோமொபைல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், கருப்பு நிறம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், டயர் போன்ற விஷயங்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கின்ற குருச்சந்திர யோகம் வலிமையாக ஏற்பட்டிருக்கின்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அப்பா கிட்ட விரும்பி கேட்குற ஒன்றை இன்றைக்கி கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை அப்பாட்ட கேட்டிருக்காங்க, அப்பா கொடுக்கவே மாட்டேன்றாங்க, வாங்கியும் தர மாட்டேன்றாங்க, அனுமதியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு வாழ்க்கை அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு வண்டி வாங்கணும், அல்லது ஒரு கல்லூரி படிப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள். உங்களுடைய வயதிற்கு தேவையான ஒன்றை நீங்கள் கேட்டு அதை தந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு தீர்வுகள் அப்பா அனுமதி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய பொருளாதார நிலைமை நல்லா இல்லை என்கின்றவர்களுக்கு இன்றைக்கு தந்தையுடைய விஷயங்களில் சீர்மான ஒரு நல்ல விஷயங்கள் சீராகக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது திருமணமாகி ஒரு 40-50 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்பு, ஒரு தொழில் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு உதவியாளர்கள் வருவாங்க, வேலைக்காரங்க கிடைப்பாங்க என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. என்னதான் நம்ம சம்பளம் கொடுத்தாலும் நல்ல வேலைக்காரங்க கிடைக்க மாட்டேன்றாங்க இல்லையா, அந்த குறை தீரக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் முழுக்க நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த ஊரில் வீடு கட்டணும், சொந்த ஊரில் நிலம் வாங்கணும், இருக்கிற இடத்த கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டணும் என்பது மாதிரியான பூர்வீக இடத்துல வெளியில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்ப போய் எதையும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளி மாநிலத்தில், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாயகம் திரும்பக்கூடிய, தாய் மாநிலம் திரும்பக்கூடிய அனுமதிகள் கிடைக்கும். சிலருக்கு மனமாற்றம் இருக்கும், அதாவது போருங்க சம்பாரிச்சது, இனிமேலாவது போய் பொண்டாட்டி பிள்ளையோடைய அப்படி ஒரு குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக திரும்ப வீட்டிற்கே வந்து விடலாம் என்கின்ற எண்ணம் வலுப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம சமாளிச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரிடத்தில் குடும்பம் இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றும் இந்த வாரம் முழுக்குமே உண்டு. ஒரு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு, அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம், சித்தர்கள் மேலே ஈடுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு, குருநாதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, டக்குன்னு கிளம்பி அப்படியே திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க என்கின்ற மாதிரியாக புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதை அப்படியே நிறைவேற்றி மனம் ஆனந்தத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் அப்படிலாம் ஒன்றும் ஒரு சாதகமற்ற கெடுதலான எந்த விஷயமும் இன்றைக்கி துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்காது. ஏன்னா ஏற்கனவே 8இல் இருக்கக்கூடிய குருவோடு இணைந்து இன்றைக்கு மறைவிடத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, குரு இன்றைக்கி ராசிநாதனை வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்க குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பு பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருக்கிறதுனால இன்றைக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். எல்லா நாள்லேயும் சந்திராஷ்டமம் கெடுபலன்களை செஞ்சிடறது இல்லைங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம அன்னைக்கும் அதற்கடுத்த நாளும், அதாவது 2 நாள் சந்திராஷ்டமம் இல்லையா, அந்த 2 நாட்களுமே மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், பண வரவு கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்குங்க. அது மாதிரியான சந்திராஷ்டமம் இன்னைக்கு 12 ராசிகளில் துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அமைப்புகள். அதாவது சந்திரன் 8இல் மறைந்திருந்தாலும் பௌர்ணமிக்கு அருகே இருந்து குருவோடு இணைந்திருக்கின்றனால நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு தூரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சந்திராஷ்டமம் தன்னைக்கு மனசு கொஞ்சம் சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மூல நூல்கள் எல்லாமே சந்திரன் 8இல் மறையும் போது நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை விலக்கி பண்ணக்கூடிய வேலையை விட்டுறலாம், அது இன்றைக்கி முடிவெடுக்க வேணாங்க, தொழில் ஆரம்பிக்கலாம், இன்றைக்கி முடிவெடுக்க தேவையில்லாமல், குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனையை இன்றைக்கி வெட்டு 1 துண்டு 2 இப்படி பண்ணிடணுங்க அப்படின்னு நினைக்கிறத இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்ற விஷயங்களை இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செயல்படலாங்க. வேறு எந்த விதத்துலேயும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. இன்னொன்று, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இருக்கணுங்க. தூர பயணங்கள் போகிறவங்க, இங்கேருந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸில் பணத்தையோ நகையோ வச்சுட்டு போகிறவங்க, அவங்க சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக பண விவகாரத்தில். அதே மாதிரி பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வரவங்க, பேங்க்கில் போய் பணம் போடுறவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் எந்த விஷயத்திற்காக போகிறோமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி, அக்கம் பக்கம் நம்மளை இப்படி எப்படின்னு திசை திருப்பிட்டு பணத்தை ஒரு மாதிரியாக இது பண்ணுறதுக்கு ஒரு முயற்சிகள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி முயற்சிகளில் ஏதேனும் மனதை செலுத்தி விடாமல் எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலைக்கு மட்டுமே போயிட்டு வர வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். மற்றபடி ராசிநாதனை குரு பார்க்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு பெரிய எந்த விதமான கஷ்டங்களும் துலா ராசிக்காரர்களுக்கு வந்துடாது அப்படிங்கிறத காட்டுது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கக்கூடிய, பங்கு சந்தையில் கூட நஷ்டங்கள் இல்லாமல் ஏதேனும் யோகங்கள், கொஞ்சம் சிறிதளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய சுபமான நல்ல சந்திராஷ்டம நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல நல்ல யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் ஏற்கனவே நீச்சமாக இருக்கிறார். இன்றைக்கு சந்திரன் உச்சமாக இருக்கனால நீச்சபங்க ராஜயோகத்தின் இருக்கிறார் இல்லையா, மத்தியானத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்பு கை கொடுக்கும், உறவு கை கொடுக்கும், கணவன் மனைவி உறவுகள் சீராக இருக்கும். கணவன் யாருன்னு தெரியும், மனைவி யாருன்னு தெரியும். அந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு சுப விஷயங்கள், இப்போ நிச்சயார்த்தம் வச்சுக்கலாம், பொண்ணு பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு, 2 பேருக்கும் ஒத்து போச்சு, இந்த மாதிரியான புதிய வாழ்க்கைக்கு ஆரம்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைதுங்க. சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் சொல்லலாம். அதாவது ஆணும் பெண்ணும் கலந்து பேசக்கூடிய, கலந்து பழகக்கூடிய சமுதாய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நாளில் தானே தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைஞர்களுக்கு இன்றைக்கு அடையாளம் தெரியக்கூடிய நாளாக, ஏன் இவர் நட்பாகவே இருக்கிறார், இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன என்கின்ற மாதிரியாக காதல் உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல் அமைப்புகளே இருக்கும். உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்காக உரிய நியாயமான சம்மதத்தை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் இன்றைக்கு கணவன் மனைவி உறவும் ஒரு இனிமையான அமைப்பில் இருக்கும். மனைவி கேட்டிருந்த பொருளை, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருளை இன்றைக்கு கணவன் ஆசையோடு வாங்கி கொடுப்பது, கணவனுக்கென்று ஏதாவது இது கரெக்டாக இருக்கும், அவருக்கு இது பிடிக்கும் என்று மனைவி எதையாவது ஒன்று செய்து கொடுப்பது என்பது போன்ற குடும்ப அமைப்புகளில் கூட இன்றைக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிவட்டார அமைப்புகளில் பார்த்திங்கன்னா நட்புகள் இன்றைக்கு விசாலமாக ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய நட்புகள் அறிமுகமாகும். சில பேர் டச்சு விட்டு போனவங்க கூட இன்றைக்கி திரும்ப வாழ்க்கையில் வருவாங்க. 5 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, அந்த ஃபோனு தொலைஞ்சு போனதுலேருந்து இவருடைய டச்சு விட்டு போச்சு, அவரும் நமக்கு ஃபோன் பண்ணவில்லை, எங்கே இருக்கிறார் ஏது இருக்கிறாருன்னே தெரியல, இன்றைக்கி பார்த்தா திடீர்னு இந்த வெளியில் வராரு, இப்படி ஒரு கான்டாக்டில் அப்படி ஒரு கான்டாக்டில் கிடச்சிட்டாரு என்கின்ற மாதிரியான பால்ய காலத்து கல்லூரி பல்லூரி இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது தொடர்பு விட்டு போன நண்பர்கள் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு 7ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பினாலையும் இருக்குங்க. பங்குதாரர்களிடையே இன்றைக்கு இணக்கமான சூழல்கள் இருக்குங்க. கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். சிலருக்கு ஏன் கூட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது என்கின்ற மாதிரியான புதிய சிந்தனைகள், ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் பாவகம் இன்றைக்கு மிகுந்த வலிமையாக ராசி சுபத்துவமாக இருக்கிறனால இன்றைக்கு மனசில் வர்ற எண்ணங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதால் ஒரு அதிர்ஷ்டமான நல்ல நாள் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகமான அட்டமாதிபதினு சொல்லுவோம். அந்த அட்டமாதிபதி இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சனாகி இருக்கிறார். கூடவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து இன்றைக்கு குருச்சந்திர யோகம் அருமையான அமைப்பில் ஏற்படுகிறது. இதைத்தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லுவோம். 6 கூடியவர் 8ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டு கூடியவர் 6ஆம் வீட்டில், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பொழுது கூடவே 12ஆம் இடம் வலுத்து காணப்படும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யானை மாலை போட்ட மாதிரி கிடச்சிருச்சுங்க. அவருக்கு ஒன்றுமே ஒரு முயற்சி பண்ணலைங்க, அவர் பாட்டில் உட்காந்துருந்தார், திடீர்னு அவருக்கு அதை கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்புகள். முயற்சிகளே செய்யவில்லை என்றாலும் கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, நல்ல தொழில் அடையாளங்கள் தெரியக்கூடிய, ஒரு திருமண அமைப்புகளில் நல்ல விதமாக எதுவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கும் நாளைக்கு ஓய்வு நாள் தான் இருந்தாலும் இன்றைக்கு ஏதேனும் செய்யக்கூடிய முயற்சிகளுடைய கண்டினியூட்டி நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி. சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தாலே கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளை அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய விஷயங்களை செய்வார்.
இன்னொன்று ஒரு விஷயத்தில் அசிங்கமாயிடுமோ, இந்த விஷயத்தில் கேவலம் வந்துருமோ, இந்த மாதிரி தலை குனிவு வந்துருமோ, இந்த மாதிரியான ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய, கடன் வாங்கிட்டோம் அல்லது ஏற்கனவே கடன் இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தை தள்ளி தள்ளி வந்தாச்சு, இன்னும் தள்ளி வைக்க முடியாது, இது எப்போ பஸ்ட் ஆகி முற்றிலும் வெடிக்க போகுதுன்னு தெரியல என்கின்ற மாதிரியாக உள்ளுக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கின்ற கலக்க உணர்வோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட தீர்வுகள் தெரியக்கூடிய, அப்படிலாம் ஒன்றும் நடந்துராது. நம்முடைய கௌரவம் கட்டி காக்கப்படும், கௌரவம் நல்லாவே இருக்கும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற மாதிரியாக தைரியம் சொல்லக்கூடிய தைரிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 60 வயது தாண்டிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த வழியாக இருக்குது, அந்த வலி இருக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஆனால் டாக்டர்கிட்ட போனால் அவர் எல்லாமே நல்லா இருக்குங்க, நீங்கள் தாங்க நினச்சிக்கிறீங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி என்னவென்று இனம் காண முடியாத, கண்டுபிடிக்க முடியாத அமைப்புகளில் இருக்கக்கூடிய நோய் அறிகுறிகள் கூட இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான நல்ல மருத்துவங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சில பேருக்கு கடன் அமையும். ஒரு 3-4 மாதமாகவே குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கடன் அமைப்புகளை கொடுத்துட்டாருன்றதான் உண்மை. ஆனால் அது வளர்ச்சிக்கான கடனாக தான் இருக்கும். கடனே வந்தாலும் கூட அந்த கடனின் மூலமாக சம்பாரித்து வட்டி கட்டுறது அல்லது தன்னுடைய வாழ்க்கை அமைப்புகள் அந்த கடனையே கட்டக்கூடிய அளவிற்கு திரும்ப வருமானம் வர்றது என்பது போன்ற கடன் மூலமாக வரக்கூடிய நல்லவைகளும் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பாகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக தாங்க அமைச்சிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்துல உச்சனாகி சந்திர அதியோகம், குருச்சந்திர யோகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது இங்கிவனை யான் பெறவே அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இவர் என்னுடைய மனைவியாக வருவதற்கு, இவர் என்னுடைய கணவனாக வருவதற்கு நான் நல்ல பாக்கியம் பெற்றிருக்கிறேன் என்கின்ற மாதிரி கடந்த 2-3 வருட கால சோதனைகளை மகர ராசிக்காரர்கள் அப்படியே மறந்து விடுகின்ற ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறனால மனைவியின் பேரால் தொழில் பண்ணக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அல்லது மனைவியை நம்பி இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அவங்க பேரில் தான் இல்லை, அவங்களுடைய அண்ணன் தம்பியை தாங்க நம்பி இருக்கிறேன், மாமியார் வீட்டிலேருந்து தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு நிலையில் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உதவிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடமும் இன்றைக்கு வலிமையாக இருப்பதைப் போல லக்னத்தை ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது, குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ராசி மிகுந்த சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தன்னம்பிக்கை உணர்வுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். கடந்த 2 வருஷமாக காணாமல் போயிருந்த தைரியம் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. போன வருஷம் இதே நாளில் நீங்கள் இருந்த குழப்பங்கள், கஷ்டங்கள், கடுமையான அனுபவங்களில் இப்போ நீங்கள் இல்லை. 2023 விட 24 நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் 2025 மிகப்பெரிய அளவில் யோகமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்ன்றதுனால அதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில பல படிக்கட்டு அஸ்திவார அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மனசு உற்சாகமாக இருக்கும். எந்த வழியில் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதை தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசியும் 5ஆம் இடமும் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறனால பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும். தூர இடத்துல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருந்து பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு, பணமே வரலனா கூட நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் நடக்கக்கூடிய, பிள்ளைகளால் ஏதேனும் கடந்த காலத்தில் கஷ்டங்கள் இருந்தவர்களுக்கு கூட அந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் பாவகம் என்பது கூடுதல் அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய அமைப்பு போல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளை இல்லாத தம்பதிகள் அனைவருக்குமே நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்பட்டு அந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைது. மகர ராசிக்காரர்கள் அனைவருமே மனதார நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது, தீரப்போவதற்கான ஆரம்பத்தில் இருக்கிறோம் என்பதை உணரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். ஆனாலும் ஒரு நிலையில் அதற்கு ஒரு விதிவிலக்காக குருவின் இணைவில் அவர் இருக்கிறது என்பது கடன் தொல்லைகள் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும்.
வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக வாடகை கூட கட்ட முடியாத அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம். ஒரு மாதிரி ஒரு ஒரு வருஷமாக நிலைமை நல்லா இல்லைங்க. 2024 என்னை போட்டு படுத்தி எடுத்துருச்சு. 2023 கூட பரவாயில்ல சமாளித்தேன். 24 பயங்கர சோதனைங்க. 4 மாதம் வாடகை கட்ட முடியல, 2 மாதம் கட்ட முடியல, 3 மாதம் கட்ட முடியல. இந்த இஎம்ஐ மாதாந்திர வீடு வாங்கிட்டேன், மாதத்தவணை கட்ட முடியல என்கின்ற மாதிரியாக பொருளாதார பின்னடைவின் காரணமாக ஒரு மாதிரியாக என்ன செய்கிறது என்கின்ற மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், பணவரவு, காசு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சந்திர யோகத்தில் இணைஞ்சு ஒரு நிலையில் 10ஆம் பாவகத்தை பார்க்குறாங்கல்ல, வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சதய நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அடிக்கடி நம்முடைய ராசி பலன் பகுதியில் சொல்கிறேன். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறனால கடுமையான குழப்பங்கள், மன அழுத்தங்கள். ஏன் இப்படி ஆயிடுச்சு, நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, இப்படி ஆயிருக்கு, அப்படியா இருக்கு, இவர் இப்படி செஞ்சுட்டாரு, அவர் அப்படி செஞ்சுட்டாரு, இது இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு என்கின்ற மாதிரியான கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை சூழல்களும் இன்றிலிருந்து மாறக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் 2-3 மாதங்களில் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி விலகப் போகிறதுனால அடுத்த வருஷம் உங்களுக்கு இனிமையான நல்ல வருஷமாக இருப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் இப்போது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருக்கும். 4ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறதுனால தாயின் பேரில் தொழில் ஆரம்பித்தவங்க அல்லது அம்மா கொடுத்த ஒரு வீட்டையோ நிலத்தையோ அம்மாவுடைய சொத்துக்களையோ வச்சு தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் இக்கட்டுங்க, சிக்கலுங்க, சொத்தை அடமானம் வச்சுருக்கிறேன், அதை மீட்க முடியுமான்னு தெரியல, பேங்க்கில் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே மறுபடியும் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக ஆகி சொத்துக்கள் பறிவிடாது, கவலைப்படாதீங்க என்று சொல்லப்படக்கூடிய எதிலும் ஒரு ஆறுதலும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க. கஷ்டங்கள் முடிய போகின்ற நாளான இன்று கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சனாகி குருவோடு இணைஞ்சிருக்கின்ற சூப்பரான நாள் இன்னைக்கு. பிள்ளைகளை பற்றிய நல்ல செய்திகள் இன்றைக்கி வரும். 5ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் பிள்ளைகள் பேரெடுக்கக்கூடிய நல்ல நாளாக, என் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் இப்படி பேர் எடுத்திருக்கிறான், என் பிள்ளை வேலை செய்கிற இடத்துல இப்படி இருக்கிறான், என் பிள்ளை தொழில் பண்ணுற இடங்களில் நல்ல பெயர் எடுத்திருக்கிறார் என்பது போன்ற பிள்ளைகளுடைய புகழ், பெயர், கீர்த்தி போன்றவைகளை பெற்றவர்கள் கேள்விப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கே ஒரு நல்ல அறிமுகங்கள், உற்சாகங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசியில் ராகு இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் சோம்பலாக இருந்தவர்கள் அல்லது உடல்நலக் குறைவுகள் கொஞ்சம் இருக்கிறவங்க, என்னன்னே தெரியலங்க, கொஞ்சம் உடம்பு ரொம்ப சோம்பலாக இருக்குது, சுகர் வந்துருச்சுன்றாங்க, பிபி வந்துருச்சுன்றாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் குழப்பமாக இருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம எதையும் சமாளிச்சுக்கலாம் என்கின்ற தைரிய தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகளால் சகோதரர்களாக ஏற்பட்ட சோதனைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தம்பிக்கு இன்னொன்று இவ்வளோ பண்ணி கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்தேன், தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன், தம்பிக்கு தொழில் அமைச்சு கொடுத்தேன், தம்பி தங்கைகளை ஒரு பெற்ற தாய் தகப்பன் மாதிரி சரியாக தான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் அவங்க அதை இது பண்ணிக்கலை, உபயோகப்படுத்திக்கலை, இப்படி சிக்கலில் இருக்கிறாங்க, அப்படி சிக்கலில் இருக்கிறாங்க, பொறுப்போடு அவங்க நடந்துக்கலை என்கின்ற மாதிரியாக சகோதரர்களால் ஏதேனும் ஒரு வில்லங்கத்தை அனுபவித்த மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம், நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய, தம்பி தங்கைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. கலைத்திறமை கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை அப்படியே சொல்லலாம். மீடியா துறையில் சாதிக்கணும், பெரிய துறை, சின்ன திரையில் வரணும், சினிமாவில் வரணும், பெரிய இதில் வரணும், பெரிய ஆளாக வரணும், புகழாக இருக்கணும், இந்தியா முழுக்க என்ன தெரியணும் என்கின்ற மாதிரியான புகழ் ஆர்வத்தின் காரணமாக ஏதேனும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கான ஆரம்ப நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அப்படியே இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகம் உங்களுக்கு நல்ல அறிமுகமாக இருக்கும். ஒரு புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் நீண்ட நாள் நட்பாகவோ ஒரு உறவாகவோ மாறக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டுங்க. ஆக மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வரப்போகின்ற நல்லவைகளை எதிர்பார்த்து சாந்தமாகவே இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு.